மேய்ச்சலுக்கு சென்ற பசு அம்மன் சுயம்புவாய் பூமிக்குள் வீற்றிருக்கும் இடம் கண்டு பாலை சொரிந்ததால் வெளிப்பட்ட அம்மன் திருப்பூர் கோட்டை மாரியம்மன். கோட்டை மாரியம்மனின் இருபுறமும் மேலும் 2 அம்மன்கள் எழுந்தருளி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியாய் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறாள். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் தினம் ஒரு அம்மன் கோவில் சிறப்பை வழங்கி வரும் இந்நிகழ்ச்சியில் இன்று திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவில் சிறப்புகள் குறித்து காண்போம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் வந்து கோட்டை மாரியம்மன் கோயில். இங்கே வந்து வேண்டவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் ஆத்தா மகமாரி சிறப்பாக எல்லாத்தையும் பாதுகாக்கிறான். அப்புறம் இந்த கோயிலோட விசேஷம் எடுத்துட்டிங்கன்னா மாசி மாதம் தான் திருவிழா ஆரம்பிக்குது. மாசி ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுங்க. அதுலேருந்து 8 நாள் 8வது நாள் கழித்து 9வது நாள் கம்பம் போடுதுங்க. கம்பம் போடுறதுலேருந்து 3வது நாள் பொங்கல் திருவிழா பொங்கலுங்க. அப்புறங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் விசேஷம் அதில் சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க. அப்புறம் ஆடி மாதம் எடுத்துட்டிங்கன்னா ஆடி 5 வெள்ளிக்கிழமை நல்லா கூட்டம் நல்லா ஒரு சிறப்பாக இருக்குங்க. அம்பாளுக்கு மிக சிறந்தது இந்த கூழும் வேப்பந்தலையும் அம்பாளுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. அதேமாதிரி நம்ம அம்பாள் நம்பி வணங்கி போகிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒரு நல்ல ஒரு இது தரிசனம் இருக்குதுங்க. அப்புறம் அம்பாள்கிட்ட ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே ஒரு கனி வாங்கி வச்சுட்டு போனால் நடக்காத காரியம் கூட அருமையாக நடந்துருங்க. வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை எப்போவுமே சிறப்பு பூஜை இருக்குங்க. அப்புறம் ஆடி 18ங்க. அப்புறம் மெயின் ஆடி பூரம் அன்றைக்கி ஆடி பூரம்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க. அந்த ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு ரொம்ப சிறப்புங்க. அது ஆடி மாதத்துலேயே ஆடி பூரம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷங்க.
அந்த அன்றைக்கி வந்து உங்களுக்கு காலையில் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம், எல்லா திராவிட பொருள் அபிஷேகம் எல்லா இதுவும் நடக்கும். மதியம் வந்து தங்க கவசம் அலங்காரம் போடுவோம். சாயங்காலம் வந்து அம்மனுக்கு வந்து ஊஞ்சல் தாராட்டி சீர்வரிசை பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அந்த அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்புங்க. 5 வெள்ளிக்கிழமை ஆத்தாக்கு எந்த காரியமாக இருந்தாலும் வந்து வேண்டிட்டு போனால் உடனே ரெடி ஆகு. ஆத்தா பார்த்துட்டா வேப்பாலை வச்சு தீர்த்த தண்ணீர் வாங்கிட்டு போய் போட்டால் இளநீர் வச்சு கும்பிட்டா சிறப்பாக இருக்குது. 5 வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருக்குது. ஆடி பூரா நல்லாயிருக்கு. ஆடி 18 விசேஷ பூஜை, சித்திரை 1 சிறப்பு பூஜை நடக்கு. மாதம் திருவிழா பூரா அக்னி கொண்டை எடுத்து திருவிழா வந்து சிறப்பாக திருவிழா அன்னதானமெல்லாம் செய்வாங்க. சிறப்பாக நடக்கு. பூச்சட்டி ஏற்றி வேண்டிட்டு வந்தால் காரியம் சிறப்பாக இருக்குது. இந்த கோட்டை மாரியம்மன்னா எந்த காரியமாக இருந்தாலுமே தொட்ட தொடங்கு எதாக இருந்தாலுமே ஆத்தா நினச்சி வேண்டி மனசார கும்பிட்டா உடனே ஆத்தா அடுத்த நிமிஷம் வந்து நிற்பா. ஆத்தா மனசில் வந்து இறங்கிடுவா. இந்த ஏரியாவில், திருப்பூர் ஏரியாவில் கோட்டை மாரியம்மன் முக சிறப்பு. இந்த கோட்டை மாரியம்மன் முக சிறப்பு வாய்ந்தது. அங்கே இது நமது கோட்டை மாரியம்மன் அருளால் அலாவியவே பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஊற்றுவாங்க. சிறப்பாக பால் அபிஷேகம் சிறப்பாக செய்வோம். பூஜைகளை சிறப்பாக நடக்கும். மெயினாக மாதம் திருவிழா சிறப்பாக நடக்குங்க. இந்த கோயிலுடைய அமைப்பு எதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. சில பேர் கை கால் இதாக இருந்தாங்கன்னா மண் உருவாக செஞ்சு வேண்டி கும்பிட்டு பாதை வச்சு கும்பிட்றேன், கை வச்சு கும்பிட்றேன். அவை கை சரியில்லைன்னா கண்ணடக்கா கண்ணடக்கா கண்மலர் எல்லாம் வச்சு பாதை வச்சு மாவிளக்கு பொங்கல் வாக்கு பூஜை, மாவிளக்கு வந்து மடியில் ஏற்றி வச்சு வெத்தலை வாக்கு வச்சு அதை கும்பிடுவாங்க. ஆத்தா முகம் சிறப்பு வாய்ந்த சமயோரத்துக்கு ஈக்குவலாக எந்த காரியமாக தொட்டது தொடங்கு. கோட்டை மாரியம்மன்னா ஆத்தா அப்படியே நேரில் நிற்பா. மிகவும் ஆடி மாதம் 5 கிழமை சிறப்பாக இருக்குது. கூழ் கொண்டு வந்து ஊற்றி இதெல்லாம் சிறப்பாக வந்து இந்த எண்டத்தம் பண்ண முதிச்சாலே எந்த காரியமாக தான் நடக்கு. யாராக இருந்தால் பாகுபாடு கிடையாது. சாமியினுடைய சக்தி ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நம்ம பார்வதி வரகே மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு போற்றி மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவலையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய இனம் தரும் நல்லன் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்களார் அபிராமவல்லி கலை கண்களே ஆத்தாள் என்கிற அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மரரம் பூ நிறத்தாளே புழுங்கள் காத்தாளே புவனம் பரிநாங்கயம் பூத்த வண்ணம் காத்தவளே பெண்கரண்டவளே கோட்டை மாரியம்மன் எல்லாமே எங்களுக்கு நான் ஒரு தலை ஆப்ரேஷனுக்கு போகையில் வந்து கும்பிட்டேன். அது நிறைய நல்லா நான் உயிரோடு தான் வந்திருக்கிறேன். கைகால் சுகத்தை கொடுத்துருக்குது. தெற்கு வடக்கு போகையிலெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறோம். இந்த ஆடி மாதம் வந்து ரொம்பவும் அம்மாவுக்கு வேண்டிப்பட்ட நாள். ஆடி வெள்ளி வந்து ரொம்ப வேண்டிப்பட்ட நாள். அதனால் அம்மா எல்லாத்தையுமே இந்த ஆடி வெள்ளியில் எல்லாத்தையுமே அழைச்சிடும். யார் வந்து அருகரையாக இருந்தாலும் அவங்களே திருப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது. சாமியோட இது அருள் இல்லைன்னா இத்தனை பேர் இந்த இடத்துல வர முடியாது. எல்லாத்துக்குமே கைகால் சுகம். ஆனால் இங்கே வரவங்க யாரும் எந்த குறையும் இல்லாமல் தான் இருக்கிறோம். முதல்ல எடுத்த பொம்பளை கேட்குறது கைகால் சுகத்தை தான் கேட்குறோம். அதுக்கப்புறம் தான் வருமானம், நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் பணிச்சு கொடுன்னு கேட்குறாங்க. இந்த அம்மனை கும்பிட்றவங்களுக்கு கைகால் சுகம் நல்லா இருக்குது. வருமானம் வரி போன சார்ந்தெல்லாம் இல்லையேங்கிற ஒரு குறை கிடையாது. அம்மளோட அருள் முழுசாகவே எனக்கெல்லாம் கிடச்சிருக்குதுங்க. கர்ப்பப்பை ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. அப்போது வந்து கர்ப்பப்பை எடுக்கிற சூழ்நிலையில் நான் உயிருக்கே போராட்டமாக தான் எடுத்தேன். கட்டி வேறு இருந்தது. அப்போ இந்த அம்மனை கும்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து பொழைச்சேங்க. எனக்கு இந்த அம்மன் அருளும் முழுசாகவே எனக்கெல்லாம் இருக்குதுங்க. நான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். நானும் வந்து இங்கே ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி இருக்கிறேன். நானும் வருஷம் ஆடி மாதம் நாங்கள் வந்து மதுரை வாடிப்பட்டி. இப்போ இந்த அம்மனை கும்பிட்டதுலேருந்து எங்களுக்கு விருத்தி தான் ஆகிருக்குதே தவிர எதுவும் சோரமாயிரல. கூட துணைக்கு வந்து நல்ல அருள் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா தான் இருக்கிறோம். கும்பிட்டதுலேருந்து எந்த குறையும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறோம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை விசேஷம் தான். டெய்லி கோயில் திறப்பாங்க. நாங்கள் திருப்பூர் சரங்காட்டில் இருக்கிறோம். அம்மன் வந்து ரொம்ப விசேஷமான அம்மன். என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த காரியங்கள். வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பேக் பெயின் இருந்தது. அது அம்மன்கிட்ட வந்து நான் பாதத்தில் வச்சுட்டு போனேன். அது அவருக்கு சரியாயிடுச்சு. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் ஆடி மாதம் ஆனால் இங்கே வந்து கூழ் ஊற்றுறது வழக்கம். ரொம்ப விசேஷமான அம்மன். இவங்க அம்மாவை நம்பி நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. ஆடி வெள்ளிக்கிழமைன்றது வந்து ஒரு மாதத்தில் வந்து 4 வாரம் 5 வாரம் வருங்க. அந்த 5 வாரமே பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க. பக்த கோடிகள் வந்து நிறைய வருவாங்க. அப்போ எல்லாமே வேண்டது எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பா அந்த அம்மா.
அம்மா வந்து கூட இருக்கிறது மாதிரியே நினச்சிக்கிற வேண்டியதான். அப்போ வந்து விசேஷ நாட்களில் வந்து தீச்சட்டி, பால் குடம், காவடி எல்லாமே எடுப்பாங்க. அம்மா வந்து எல்லாமே உலகத்தவே காக்கிற அம்மா சக்தின்னா அந்த அம்மா தான். ஓம் சக்தி பராசக்தின்னு கும்பிட்டு நல்ல சக்தி கூடம்மா, நல்ல சக்தி கொடு, நீ நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம். நல்ல சக்தி கொடுப்பாங்க. எல்லாரும் 4 வாரம் 5 வாரம் வருவோம். நல்லா பூச்சட்டி எடுப்போம். திருவிழாவாவது நல்லா இருக்குது, கூட்டம் இருக்குது, நல்லா இருக்குது சக்தி. ஆடி மாதம் 4 வாரம் கூழ் ஊற்றுவாங்கங்க. ஆடி மாதம் ரொம்ப திருவிழா நல்லா இருக்குது. ஆடி மாதம் 4-5 வாரமும் வந்தோம்னா நம்மளுக்கு வேண்டிட்டோம்னா நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வேண்டிட்டோம்னா ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப சொந்த நாள் நல்லா இருக்குங்க. நாங்கள் என்ன வேண்டுனாலும் இந்த அம்மா நம்மளுக்கு எல்லாமே நிறைவேற்றி தருவாங்க. மனசில் நினச்சது நடக்கும். நான் இது வரைக்கும் வேண்டது இந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அதோட நம்பிக்கையோடு தான் வர்றாங்க. எல்லாருமே பக்தர்கள் அதிகமாக வந்து தீச்சட்டி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இது அங்கப்பிரதர்ஷனம் எல்லாமே அவங்க என்னென்ன வேண்டியிருக்காங்களோ எல்லாமே வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. ஆடி மாதம்னாலே தனி சிறப்பு தாங்க சார். எல்லா அம்மன் கோயில்லையும் நல்லா வழிபாடு நடக்கும். அதுவும் கோட்டை மாரியம்மன்னா திருப்பூர் சுற்று வட்டாரத்துக்கே நல்ல பெருமை வாய்ந்த ஒரு கோயில். எல்லாருமே கோட்டை மாரியம்மனை வேண்டி விரும்பி வருவாங்க. திருப்பூர் மாவட்டத்திலேயும் எல்லாரும் கோட்டை மாரியம்மனை வேண்டி விரும்பி வருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி இயர் இங்கே வந்து நான் அபிஷேகம் பண்ணிட்டு போவேன். அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. ஆடி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்களுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். பொங்கல் வைக்கிறது எல்லாமே ரொம்ப நினச்ச காரியம் நிறைவேறுங்கிறது ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கு. நான் இந்த கோயிலில் அடிக்கடி வாரம் வந்துட்டு போகிறோம். இந்த கோயில் இந்த மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எந்த கோயிலில் வந்து திருவிழா நோம்பி நடத்தினாலும் அது இந்த கோயிலிருந்து தான் கலசம் எடுத்துகிட்டு போகிறது, தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது இங்கேருந்து தான் ஆரம்பித்து அந்த கோயிலுக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். இதுக்கு பேர் தாய்மை கோயில்னே நாங்கள் சொல்கிறோம். இதில் நிறைய பக்தர்கள் வந்து பூவோடு எடுத்துகிட்டு வருவாங்க. மாசி மாதம் ஆனால் பூவோடு எடுத்துகிட்டு வர்றாங்க. அழகு குத்திட்டு வர்றது, அப்புறம் வந்து இந்த அம்மன் கண் வாங்கி போடுறது, இப்படி நிறைய வேண்டுதல்கள் மக்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பெண்கள் வந்து மாங்கல்ய வரம் கேட்டு திருமண தடை நீங்கிற மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு திருமண தடை நீங்கி திருமணம் ஆகியிருக்குது. குழந்தை வரம் கேட்டிருக்கிறாங்க. நோய்கள்லாம் தீர்ற மாதிரி நிறையா வந்து இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் நோய்கள் தீர்றன்னு சொல்லிட்டு மாவிளக்கு எடுத்து வராங்க. இப்படி நிறைய அருள்பாலித்த எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அம்மன் இவங்க. அவ்வளோ தூரம் இந்த திருப்பூரே காத்து வந்துட்டுருக்குறாங்க. இதில் எல்லாம் விட ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால எல்லா மக்களும் சௌரியமாக வந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே பணிவிடைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வர்ற பக்தர்கள் வந்து மகிழ்வோடு போகிறாங்க. அப்போ திருப்பூரோட தாய்மை கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுன்னு கேட்டால் நம்ம அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் தான் நம்ம சொல்கிறோம். பக்தர்கள் நினைக்கிறது நடக்குது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப அதிகமான கூட்டம் வருது. அப்புறம் ஆடிப்புறம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. ஆடி வெள்ளி எல்லா வெள்ளியுமே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் நாளுமே ரொம்ப சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்ருக்குது. எல்லா ஒரு ஹிந்து கலாச்சாரத்தில் ஹிந்து ஆன்மீகத்தில் என்ன தினங்கள் வருதோ அதை எடுத்து இவங்க எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் வந்து போன கோயில் இது. இந்த கோயில் எங்கள் திருப்பூரில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்வு கொடுக்குது. நம்ம எல்லாமே எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. இதே கோயிலில் வந்து ஜாதகம் பார்த்து எனக்கு பொண்ணு தான் பிறக்குனாங்க. என் பையன் பேர் மாரிமுத்து சஞ்சய் தான். இந்த அம்மா வரத்தில் தான் எனக்கு பையன் பிறந்தான். நம்ம எல்லாமே எனக்கு பண்ணியிருக்காங்க. வாடகை வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கிறோம். எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி எங்கள் பொண்ணு மாதமாக இருக்க நம்ம வந்து எங்களுக்கு பொண்ணாக பிறக்கணும். வீட்டில் நம்ம அருளில் எங்களுக்கு ஒரு பையன் பிறந்துருச்சு. அந்த அம்மா வந்து எனக்கு பொண்ணாக பிறக்கணும். ஏன் வந்து இந்த அம்மாவை நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து கோட்டை மாரியம்மன் பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சக்தி ரொம்ப அதிகம். எனக்கு வந்து அந்த அம்மா தான் சின்னதுலேருந்து உண்மையாலுமே நான் சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு அம்மா. ரொம்ப அந்த அம்மா சக்தி அதிகம். நாங்கள் வருஷம் ஓடு எடுப்போம். அந்த அம்மாவுக்கு எல்லா விசேஷத்துலையும் நாங்கள் கலந்துக்குவோம். அந்த அம்மாவோட சக்தி ரொம்ப அதிகம். விரும்பி கும்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அம்மா எந்த குறையும் இல்லாமல் அந்த அம்மா நல்லா வச்சுருப்பாங்க. அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. கோட்டை மாரியம்மன் மாசி மாதம் எப்போ பொங்கல் திருவிழா கொண்டாடுவாங்க. என்ன நினச்சி வேண்டுனாலும் அது நடக்கும். நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இங்கே வந்து தான் எனக்கு உடம்பு சரியாச்சு. இங்கே வந்து நம்ம நினச்சி நெய் தீபம் போட்டால் எல்லாம் நடக்கும். மாரியம்மனுக்கு என்ன வேண்டுமோ பொங்கல் வேண்டி செஞ்சால் அதுவும் நடக்கும். இந்த மாரியம்மனை வேண்டி நினைக்கிறது எல்லா
காரியங்களும் எல்லாருக்கும் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நாங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை விடாமல் வருவோம் இந்த கோயிலுக்கு. எங்களுக்கு இந்த அம்மன் தான் துணை. இந்த 3 வாரமாக தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த 3 வாரம் ஆடி வெள்ளிக்கு வரேன். ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற சாமி. நான் ரொம்ப நாளாக வேண்டிட்டு இந்த வழியே போகும்போது, ஆனால் இங்கே வரும்போது பெத்த தாய் பார்க்குற மாதிரி என் வேண்டுதல் எல்லாம் மனசு நிறைவாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பெத்த தாயை விட மேலே எனக்கு எல்லா காரியங்களும் 3 வாரத்துலேயே நிறைவேறிடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். திருப்பூர் கோட்டை மாரியம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அது என்னுடைய அனுபவத்திலேயே நான் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கேங்க சாமி. அதில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை மாரியம்மன் ஒரு சின்ன அளவுலேருந்து அங்கே சுற்றி போகிறதுக்கு கூட நிறைய பயந்த மாதிரி இருந்தது. பட் இப்போது கோட்டை மாரியம்மன் யார் என்னென்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே கண்கூடாக நமக்கு எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குற அந்த தாய். அதனால் இப்போ வருஷம் பூச்சாட்டி விழாலாம் பண்ணுறாங்க. பட் ஆடி மாதத்தோட சிறப்பு என்னென்னா, ஆடி மாதத்தில் வந்து அம்மன் தபஸ் இருக்கு. ஆடி தபஸுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அன்னைக்கு சிவனே சிவனுக்கே அம்மன் வந்து இது சக்தி கொடுக்குற மாதிரி இந்த ஆடி மாதத்தை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆடி மாதம் வந்து எப்பயுமே அம்மன் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதம். அதில் இப்போ இந்த ஜில்லாவில் பார்க்கும்போது இப்போ இந்த கோட்டை மாரியம்மன் வந்து எல்லோரும் ஒரு காவல் தெய்வம் மாதிரி அவங்க இருக்காங்க. அதனால் எல்லா இனத்தவங்க எல்லாருமே வந்து அந்த கோட்டை மாரியம்மனை வழிபட்டு தங்களுடைய மாவிளக்கு வெள்ளிக்கிழமைகளில் மாவிளக்கு, அப்புறம் சிறப்பாக அந்த கூழ் ஊற்றுறதுங்கிறது ஆடி மாதத்தில் வந்து சில சமயம் இந்த கண்டேஜியஸ் டிசீசஸ்லாம் நிறைய தொற்று நோயெல்லாம் பரவுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இந்த கூழ் வந்து ரொம்ப நல்லதுங்கிறது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கூழை வந்து நம்ம அந்த வழிபாடு முடிஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கும்போது எல்லாம் சாமியும் கும்பிட்டு வயிறார மனசும் வயிறு எல்லாம் நிறைஞ்சு போகிற மாதிரி அந்த கூழ் ஊற்றுற இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோட்டை மாரியம்மன் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அம்மன் வந்து இந்த திருப்பூருக்கே ஒரு காவல் தெய்வமாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆடி வெள்ளி இப்போ 4-5 வெள்ளிக்கிழமையும் நிறைய கூட்டமாக இருக்குங்க. எல்லாம் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, மாவிளக்கு தீபம் போடுவாங்க, நெய் தீபம் ஏற்றுவாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயிலில். ரொம்ப சிறப்பான தெய்வம் இது கோட்டை மாரி தாய். வாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் பால் தயிர் கொண்டு வந்து தருவாங்க. அப்போ வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாமல் குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க, குளம் செழிக்கும். அதனால் வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமை பால் தயிர் கொண்டு வந்து கொடுத்து அம்மனுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் வந்து வேண்டிட்டு போனால் அப்படியே நிறைவேறுங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்து சாமி நல்லபடியாக நல்லா இருக்கு. என்ன வேண்டுதல் இருந்தாலும் இங்கே நம்ம வந்து மனசூரிக்கு இந்த அம்மன்ட்ட வேணால் அது கண்டிப்பாக நடக்கும். நான் வருஷம் இங்கே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதுக்கு வந்துடுவோம். இப்போ கூட கூழ் ஊற்றிட்டு தான் வந்து கும்பிடுவோம். என்ன கஷ்டம் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம மனசார வேணும்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணும். வெள்ளிக்கிழமை நான் வர்றது உண்டுங்க இந்த கோயிலுக்கு கோயம்புத்தூர்லேருந்து. என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் நம்ம மனசில் என்ன குறை இருந்தாலும் அந்த அம்மனை மனசார வேண்டி நம்ம இது பண்ணோம்னா நம்ம காரியங்கள்லாம் நடக்குங்க. நாங்களும் 10-16 வருஷம் பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, சாமி கும்பிட்டே தான் இருக்கிறாங்க. எங்களோட வேண்டுதலெல்லாம் நிறைவேறி இருக்குதுங்க. எதுவுமே இந்த வரைக்கும் அம்மா எங்களுக்கு ஒரு குறையும் விட்டதில்லைங்க. எல்லா வேண்டுதலும் எங்களுக்கு நிறைவேறி இருக்குது. நாங்களும் அந்த அம்மனை முழு மனதோட திருப்தியாக நம்புகிறோம்.
இன்று திருப்பூர் கோட்டை மாரியம்மனின் அருமை பெருமைகளை தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலை தரிசிப்போம்.